அதிமுகவினுடைய கிளை செயலாளர்கள் அளவுக்கு நம்ம கிளை செயலாளர்கள் கூட அவங்களோட சேர்ந்து போய் பணிபுரியணும். ம். அவங்களோட சேர்ந்து போய் இணைந்து பணியாற்றி அங்க இருக்கக்கூடிய திமுகனால ஏற்படக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை நீங்க அவங்களோட சேர்ந்து போராட்டமா மாத்தணும் எல்லா இடத்துலயும்ங்கிறார். ம். அப்போ அவங்களுக்கும் தெரியுது இன்னைக்கு. அதனால தான் இந்த கூட்டணியை 1 வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கிறாங்க. ஆமா. ஏன்னா இல்லன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிரலாம். ஆனா இது ஜெல் ஆகாது. இப்போ கூட்டணியினுடைய பலன் என்ன? உங்க ஓட்டு எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். எங்க ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ 1+1 2ன்னு மாறாம 1+1 வந்து 3யோ 4ஓ 6ஓ மாறணும். அதுக்கு தான் அந்த கூட்டணி சினர்ஜிஸ்டிக் கூட்டணியா இருக்கணும். அது இந்த இந்த பிரச்சனை இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அமித்ஷாவும் எடப்பாடியும் 2 பேரும் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களே உட்கார்ந்தும் பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி உடன்பாடு ஏற்படுது. இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் மூலியமா இது ஏற்படல. சரி. அமித்ஷாவும் எடப்பாடி அவர்கள் பேசினா இந்த கூட்டணி ஏற்படுது. அப்ப ஹை லெவல்ல வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ம். அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஃப்ரீக்வன்சி இருக்கு. ம். இந்த நடுவுல கீழ இருக்கிற ஆளுங்க வந்து குறுக்குசால் ஓட்டையிட கூடாது. ம். அதுக்கு தான் வந்து அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் எதிர் நிலையில இருந்தாங்க. ஆமா. அப்ப உடனே வந்து கையோட தோள் மேல தோள் கை போட்டு ஒண்ணா பணிபுரியறதுக்கு உடனடியா வாய்ப்பு இல்லங்கிறது அவங்க 2 பேரும் புரிஞ்சனால தான் ம். 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி எலெக்ஷன் டைம்ல ஒண்ணும் மண்ணுமா ஆகி அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். ம். அந்த மாதிரி நடக்கும்போது தான் வந்து திமுகவை நம்மளால வீட்டுக்கு அனுப்ப முடியுங்கிறத அவங்க தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க.